ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், இந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா அரை ஸ்பூன் வந்து நீங்கள் சோம்பு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இது எண்ணெயில் வந்து நல்லா காயணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. 3 பெரிய வெங்காயம் இல்லைனா வந்து 4 சின்ன வெங்காயம் இருந்தாலே வந்து போதும். நல்லா வந்து நீங்கள் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போதே நீங்கள் வந்து மட்டன் வந்து பிஃபோரே வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் மஞ்சள் தூள்லாம் வந்து போட்டு ரெடியாக வச்சுடுங்க. நான் இன்றைக்கி 1 kg மட்டன் தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலரில் கொஞ்சம் டர்ன் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் கல் உப்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கிள்ளின்னு ஆட் பண்ணிவிட்டு, அப்புறமா 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சி நான் ரெடியாக வச்சுட்டு, நீங்கள் வந்து கடையில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேக்கெட் வந்து ரெடிமேடாக இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இன்னும் டர்ன் ஆகணும். ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு காஞ்ச மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு பெரிய காஞ்ச மிளகாய் இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து 3 சின்ன தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, அதாவது வெங்காயம், தக்காளி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி நல்லா நசுங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்து இந்த மட்டன் பீசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். 1 kg மட்டன் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் மஞ்சள், கொஞ்சமாக உப்பு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் ரெடியாக வச்சுட்டு இப்போ இதை நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 விசில் அது வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பூ மாதிரி ரெடி ஆகும். சிக்கன் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில், மட்டன் வந்து மினிமம் 7 விசில் வச்சுக்கோங்க, இல்லைனா 8 விசில். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உடனே வந்து நீங்கள் தண்ணீராக எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இதிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். முன்னாடியே நான் வந்து ஆட் பண்ணேன். இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து நான் ஆட் பண்ணேன். இது வந்து சாய்ஸ் தான், உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். கரம் மசாலா போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வந்து கிரேவி எப்படி வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணாலே வந்து போதும். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா காரம் கரெக்டாக இருக்குதான்னு, இல்லைன்னா நம்ம அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி கறிக்கு வந்து நான் மஞ்சள் தூள் ஒரு தடவை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க. இது வந்து ஒரு 7 விசில் வரணும். 7 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் குக்கர் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை மறுபடியும் இருந்தால் கூட போட்டுக்கலாம். புதினா கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ண கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி வந்து எடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்படி பூ மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் சாதத்துக்கு வந்து நீங்கள் சாப்பிடலாம். நைட்டு வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பூரிக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே செட்டிநாடு மட்டன் கிரேவி மாதிரி இருந்தது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.